ருஹைப் ஒரு சோம்பேறி மாணவன். பரீட்சைக்கு இன்னும் ஒரு வாரம் இருந்தபோதிலும் அவன் புத்தகங்களை தொடவே இல்லை. இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது என்று நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். நாளை கணிதப் பரீட்சை. அன்று இரவுதான் ருஹைப் புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தான். அப்போது பல கடினமான கணக்குகள் அவனுக்கு புரியவில்லை. நேரம் வேகமாக ஓடியது. அவனுக்கு பதட்டம் அதிகமானது. சூரியனும் உதித்துவிட்டது. அவனது தம்பியோ தினமும் படித்து பரீட்சைக்கு தயார் நிலையில் எழும்பியபோது கவலையில் இருந்த தன் சகோதரனை பார்த்து ஆறுதல் கூறினான். ருஹைப் வினாக்களைக் கண்டவுடன் அதிர்ந்து போய் கவலையில் இருந்தான். பரீட்சை அறையில் அமர்ந்திருந்தபோது தன் கையில் இருந்த பேனா ஒரு கடிகாரம் போல அவனுக்கு தோன்றியது. அப்போதுதான் அந்த உண்மை அவனுக்கு உரைத்தது. இழந்த நேரத்தை ஒருபோதும் திரும்பப் பெற முடியாது என்று. அன்று முதல் ருஹைப் ஒவ்வொரு நிமிடத்தையும் மதித்து விடாமுயற்சியுடன் படிக்க ஆரம்பித்தான்.